எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்று சொன்னார். அவர் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்று சொன்னது எல்லோரும் ஒரே செயற்பாட்டுக்குள் செயற்திட்டத்துக்குள் வர வேண்டும் என்று. ஆனால் அதை நாங்கள் ஏற்கவில்லை. தமிழர்கள், தமிழ் பேசும் மக்கள் இந்த நாட்டில் வித்தியாசமான அடையாளம் உள்ளவர்கள் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக காட்டி வந்திருக்கின்றோம். இந்த செயற்பாட்டை காட்டியதிலே நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ளுவேன். தமிழரசு கட்சிதான் தொடர்ச்சியாக இந்த அஞ்சலோட்டத்தை நடாத்தி கொண்டு வந்திருக்கிறது. நான் சொன்ன அந்த 1949 டிசம்பர் 18 தொடக்கம் ஒரே கொள்கையிலே, ஒரே முனைப்பிலே, இடையிலே பல்வேறு விதமான வித்தியாசங்கள், விமர்சனங்கள் வந்தாலும் கூட, அதை வேகப்படுத்துகின்ற நிகழ்வுகள் வந்தாலும் கூட, இன்று வரையும் சமஷ்டியை தன்னுடைய தாரக மந்திரமாக ஆக்கி கொண்டு செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு கட்சி தமிழரசு கட்சி. ஆகவே அந்த தமிழரசு கட்சி என்கின்ற அந்த தாய் மரத்தோடு எல்லோரும் சேர்ந்திட வேண்டும். சேர்வதன் மூலம் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று பாரதிதாசன் பாடினார். அந்த கூட்டினை மெய்ப்பிக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டிட வேண்டும். அவ்வாறு ஒன்றுபடுகின்ற பொழுதுதான் அரசியல் நிர்ணய சபையாக மாறியிருக்கின்ற இந்த சபையிலே தமிழர்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு ஏற்ற அரசியலமைப்பு சட்டம் ஆக்கப்படும் என்கின்ற உறுதிப்பாடு ஒலிக்கும். இப்பொழுது சிங்கள பெருந்தலைவர்களாகிய மைத்திரிபால சிறிசேன அவர்களும் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் அதனை சொல்லி இருக்கிறார்கள். விக்ரமபாபு கருணாரட்ன அவர்களும் சேர்ந்து சொல்லுகின்றார், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசியல் தீர்வு இந்த நாட்டினுடைய தீர்வாக இருக்க முடியாது என்று. ஆகவே இதனை மெய்ப்பிக்கக்கூடிய விதத்திலே இங்குள்ள தமிழர்கள் எல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கீழ் ஒன்றிணைய வேண்டும். அன்பர்களே, இதை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இப்பொழுது பலர் பச்சை நீல கொடிகளை உயர்த்தி கொண்டு உங்கள் முன்னே வருகின்றார்கள். ஒன்றை மட்டும் நினைக்க வேண்டும், எங்களுக்கு அரசியல் விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அது பிராந்திய ஆட்சியை வலியுறுத்துகின்ற கட்சி. ஆகவே பிராந்திய ஆட்சிக்குத்தான் நாங்கள் எல்லாம் வலு சேர்க்க வேண்டுமே ஒழிய தேசியம் பேசி திரிகின்ற தேசிய கட்சிகளுக்கு பின்னால் சென்று எங்களுடைய பலத்தை நீங்கள் பலவீனமாக ஆக்கக்கூடாது. ஆகவே இப்பொழுதிருந்து நாங்கள் மிக உறுதிப்பாடு எடுக்க வேண்டும். எங்களுடைய பிராந்திய கட்சியாகிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை தவிர எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு அபிவிருத்தி மாயையை அவர்கள் காட்டிக்கொண்டு வந்தாலும் கூட அவர்களை புறந்தள்ள வேண்டியது உங்களுடைய மிகவும் தலையாய கடமை என்பதும், இதுவரையிலே இதற்கு ஆகுதியாகிய எங்களுடைய இளைஞர்களுக்கு எல்லாம் நாங்கள் கொடுக்கின்ற கைமாறு என்றும் தம்பி செய்யோன் சொன்னது போல ஒரு சிறந்த ஒரு பெயரை சொன்னார். இந்த நாட்டினுடைய விடுதலை வேங்கையாக வீழ்ந்திட்ட அந்த தம்பி, அவனுக்கு நாங்கள் செய்கின்ற மரியாதையாக இருக்க வேண்டும் என்றால் தேசிய கட்சிகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு பிராந்திய கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு வழங்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, உங்களுடைய தலைவர் முன்வைத்த கோரிக்கைகள் எங்களிடம் உண்டு. இந்த பாடசாலை தொடர்பான விடயத்தில் நாங்கள் எப்பொழுதும் அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்றோம். இப்பொழுது மெல்ல மெல்ல விடியல் விழுந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே இருந்த பாடசாலை கட்டிடம் உங்களுக்கு சொந்தமாக ஆகக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் இப்பொழுது மெல்ல மெல்ல செய்து கொண்டிருக்கின்றோம். காலம் கனியும் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் சொல்லுவது போல. கொஞ்சம் பொறுங்கள், இவற்றையெல்லாம் நாங்கள் செய்து காட்டுவோம், செய்து தருவோம். உங்களுடைய பாடசாலை இருந்த இடத்திலே இருக்கும், ஆரம்ப பாடசாலையாக அது இருக்கும். இப்பொழுது நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த பாடசாலை உங்களுடைய அடுத்த சிரேஷ்ட பாடசாலையாக இருக்கும். ஏனைய உதவிகளையும் எங்களால் ஆக வேண்டிய, எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் உங்களுக்கு செய்வோம்.